வணக்கம் நண்பர்களே. முதுகில் குத்திய காங்கிரஸ் வருத்தத்தில் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். அதாவது மக்கள் இங்க என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்க, மாற்றத்துக்கு தான் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கத்திற்கு தலைமை தாங்க வேண்டியது திரு விஜய். இதுல யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா விஜய்க்கு அவங்க மாற்றத்திற்கு வாக்களிக்கும் போது விஜய் நீங்க தனியாக நீங்க ஆட்சி அமைக்க கூடாது, நீங்க இன்னும் 2-3 பேரை சேர்த்துக்கங்க தான் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா அது இல்லாட்டி அவருக்கு 118 கொடுத்திருப்பாங்க. கார்த்திக் சிதம்பரக்கார பெரிய அரசியல் கரைச்சு குடிச்ச அரசியல் ஞானி மாதிரி பேசுவார். இவரு எல்லாமே எல்லாம் அவர் பேசலாம் பாருங்களேன். பெரிய மேதாவி மாதிரி பேசுற ஒரு நாயஸ்தன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு அயோக்கியன், 1ஆம் நம்பர் அயோக்கியம். ஆனா பேச்சு பாருங்க பல மாதிரி பேசுறது. உன்ன மாதிரி ஒரு யோக்கியம் இருக்கானா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த பல மாதிரி பேசுறது. மாற்றத்திற்கான ஒரு அரசாங்கத்தை அமைக்கணும்னு மக்கள் வாக்களிச்சுட்டாங்களாம். 118 சீட் வந்துடக்கூடாதுங்கிறதுல மக்கள் ரொம்ப கவனமா இருந்தாங்களா. இந்த வாக்களித்த ஒரு 4.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த வாக்காளர்கள் பேசிக்கிட்டு வாக்களிச்சிருக்காங்க. கரெக்டா 109 சீட்டு தான் விஜய்க்கு கொடுக்கணும். மீதி 9-10 சீட்டை விட்டுட்டீங்கன்னா தான் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல மக்கள் எல்லாம் அந்த வாக்காளர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வாக்களிச்ச மாதிரியே பேசுறாரு இந்த கார்த்திக் சிதம்பரம். அதுக்குதான் சொன்ன ரொம்ப மேதாவியா பேசுறது. மக்கள் யோசிச்சு முடிவெடுத்து வாக்களிச்சிருக்காங்களா? அறிவு இல்ல உனக்கு? அப்ப யாரு என்ன எத்தனை ஓட்டு வாங்க போறாங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுதான் உலக வழக்கம் இல்லையா? நீங்க தமிழ்நாட்டு அரசியலா இருக்கட்டும், உலக அரசியலா கூட இருக்கட்டும், மக்கள் இப்படி யோசிச்சு வாக்களிப்பாங்களா? ஒரு மக்களுக்கு 5 வாக்கு இருக்குதா என்ன? நான் கேட்கிறேன், 5 வாக்கா குத்த முடியும்? விஜய்க்கு ஒரு ஓட்டு, அடுத்து காங்கிரஸ் வரணும், காங்கிரஸ்க்கு ஒரு ஓட்டு அப்படின்னு 4-5 ஓட்டு குத்திட்டு வராங்களா? ஒவ்வொரு கட்சியும் வரணும், கூட்டணி வரணும்னு குத்திட்டு வராங்களா? ஒரு ஓட்டு தானே குத்துவாங்க. அவங்க யாரை முடிவு பண்ணி போயிருக்காங்களோ அந்த முடிவுக்கு ஏற்றப்பட தானே குத்துவாங்க. இவர் ஒண்ணுமா அதிசயமான ஒரு அரசியல் சொல்றாரு. மக்கள் பேசிக்கிட்டாங்களா, மாற்றம் வேணும், விஜய் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டாங்களா? ஆனா ஒரு தனி பெரும்பான்மையா வந்துடக்கூடாதுன்னு 109 சீட்ல வர மாதிரி வாக்களிச்சுட்டாங்களா? தேர்தலுக்கு முன்னரே கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி பண்ணவதான் நீங்க. ரொம்ப உலக நாய மாதிரி வாழைப்பழ மாதிரி பேசுற கார்த்திக் சிதம்பரமே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்புறம் எதுக்கு உங்க அப்பா பேசுற போய் எதுக்கு நாயஸ்தானம் பண்ணாரு? நான் ஒரு வாக்காளன், அதனால ஒரு கேள்வி கேட்கிறேன். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? கூட்டணி வைக்கிறேன் உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி டிஎம்கே கிட்ட பேசி ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்கிட்டீங்க. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ராஜ்யசபா சீட்டு போறதுக்கு உங்களுக்கு வக்கீல் இல்ல. அந்த அளவுக்கு உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கல. உங்களுக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க. அதனால மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டீங்க. கூட்டணியில நின்று திமுகவோட வாக்குகளை சேர்த்து வாங்கி தான் உங்க 5 எம்எல்ஏ. அப்படி உங்க 5 எம்எல்ஏ நீங்க தனியா நின்று வரும் அப்படின்னா தனிச்சு நின்று இருப்பீங்களே. அதாவது என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறள் தெரியுமா? படித்த மேதாவி கார்த்திக் சிதம்பரம் எரிஞ்சிருந்தா ஏன் துரோகத்தை பண்ண போறீங்க? அவங்க கட்சியோட ஆதரவுல எம்எல்ஏ ஆயிருவீங்களா? எம்எல்ஏ ஆயிட்டு ராஜ்யசபா சீட்டும் கேட்பீங்களா? இது தேர்தலுக்கு அப்புறம் இது சகஜம் தான். ஒருத்தர் ஆதரவு கேட்டா கொடுக்கறது சகஜம் தாங்கிறீங்களே. அப்ப ராஜ்யசபா சீட் எதுக்கு வாங்குனீங்க? ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டீங்க. 5 எம்எல்ஏ வந்திருக்காங்களே, அவங்க உழைப்பால வந்ததுதான். காங்கிரஸுக்கு நீங்க என்ன தொண்டர்கள் யார் இருக்கா? காங்கிரஸ் எந்த ஒரு தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடி இருக்கு? ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. காங்கிரஸ் மண்ணு. கார்த்திக் சிதம்பரம் மண்ணு, ப. சிதம்பரம் மண்ணு, ராகுல் காந்தி மண்ணு. நீங்க ஓட்டு வேணும்னா மு.க. ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவீங்க, தேவையில்லைன்னா உடனே மு.க. ஸ்டாலினை வேற மாதிரி பேசுவீங்க. நீங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ராகுல் காந்தி தூண்டி விட்டு எல்லாத்தையும் பேச வைப்பாரு, ஆப்போசிட்டா பேச வைப்பாரு. உங்களை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. நான் ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறேன்னா, கூட்டணியை அவ்வளவு கஷ்டப்பட்டு அமைச்சு திமுக கூட்டணியில உங்களாலதான் பிரச்சனை. உங்களை பேசாம கழட்டி விட்டுருக்கலாம். அவர் செஞ்ச ஒரே தப்பு கூட்டணி தர்மம். இவ்வளவு நாளா இருந்துடும், இந்த கூட்டணியை காப்பாற்றணும்னு நினைச்சார்ல மு.க. ஸ்டாலின். அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அந்த தவறு அவர் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க இப்படி ஒரு தவறை செய்ய துணிஞ்சிருக்கீங்க. அதான் உண்மை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? கூட்டணி அமைச்சோன்னு கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு நீங்க வேலை செய்யணும், எந்த தொகுதியில நீங்க வேலை செய்யலன்னு தெரிஞ்சதோ உங்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க மாவட்ட செயலாளருக்கு எச்சரிக்கை எடுத்தாரு. 26 கட்சி கூட்டணியில யாருமே சொல்லல, காங்கிரஸ் சொல்லல ஒத்துழைப்பு கொடுங்கன்ட்டு. தப்பா பேசின காங்கிரஸ் உறுப்பினர்களை, காங்கிரஸ் தலைவர்களை கண்டிக்கல. கூட்டணி தர்மத்தை மீறி பேசுறாங்க, வெளியே பேசுறாங்க. ராகுல் காந்தி ஒரு அறிக்கை விட்டாரா? கூட்டணி தர்மம் ஒண்ணு இருக்கு, கூட்டணியில இருந்துகிட்டு தாவேக்காவை புகழ்ந்து பேசாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரா? நீங்க தாவேக்காவை புகழ்ந்து பேசுங்க, விஜயை புகழ்ந்து பேசுங்க, நீங்க அமைச்சர் ஆகுங்க, சந்தோஷம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி முடி எடுத்து போய் தொலைஞ்சிருக்காங்க. போய் தொலைஞ்சிட்டு நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுங்க நாங்க கேட்க போறோமா? கூட்டணி தர்மம்னா என்னன்னு தெரியாத ஒரு ஜென்மம் தான் காங்கிரஸ். இது தெரிஞ்சும் அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரு அப்படிங்கிறது இப்போ உண்மையிலே அவரே ஃபீல் பண்ணுவார். மு.க. ஸ்டாலின் அவர்களே ஃபீல் பண்ணுவாரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய சிறிய வேண்டுகோள் தான். நான் உங்களோட தீவிர தொண்டன் கிடையாது, என்கிட்ட திமுக உறுப்பினர் கார்டு கிடையாது, ஆனால் திமுக அனுதாபி நான், அவ்வளவுதான்.
எதற்காகனா நீங்கள் டெல்லியை எதிர்ப்பதை பார்த்து உங்கள் மேல் ஒரு அபிமானியம் எனக்கு, அதனால உங்களுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இன்னமும் வீடியோ போடுவேன். நீங்க செய்த மிகப்பெரிய தவறு காங்கிரஸுக்கு இந்த கூட்டணியில் இடம் கொடுத்ததுதான். காங்கிரஸ் வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மாணிக் தாகூர் பேசுறாரு, கரூர்ல இருக்க அந்த லேடி பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. அப்போ இத்தனை பேர் உங்கள் முதுகுல அன்னைக்கே குத்தும் போது நீங்க ஏன் உணராம இருந்தீங்க? என்ன சொல்லி விஜய் அவர்கள் சொன்னாரு? எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான், ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னார்ல விஜய் அவர்கள். இப்படி சொன்ன விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா அன்னைக்கு பேசின மாணிக்கம் தாகூர், அன்னைக்கு அவங்க பேசினப்பயே நீங்க காங்கிரஸ் நைசா கழட்டி விட்டுருக்கணும். நீங்க இந்த காங்கிரஸுக்கு இடம் கொடுத்தது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. இதே காங்கிரஸ் பார்த்துதான் கலைஞர் அவர்கள் சொன்னாரு, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொன்னாரு. காங்கிரஸ் எப்பயுமே முதுகில் குத்திய காங்கிரஸ் தான். அவருடைய ஆட்சி காலத்தில் ஆர் ஆசா அவர்கள் மேலையும் கனிமொழி அவர்கள் மேலையும் 2G குற்றச்சாட்டை சொல்லிட்டு இனி ஒரு காலம் நீங்க அதாவது அரசியல்ல நிரந்தர எதிரி இல்ல, நிரந்தர நண்பன் இல்ல, அதுதான் டயலாக். அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, அது ஓகே. ஆனால் துரோகிகள் இருக்கக்கூடாது, அதை தான் நாங்க சொல்றோம். துரோகிகளை நீங்கள் களையெடுக்க தவறிவிட்டீர்கள். 2026ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல இந்த துரோகிகளை நீங்கள் களையெடுக்க தவறியதின் விளைவுதான் உங்களுக்கான இன்றைய தோல்வி. இல்லைன்னா நீங்க தான் முதலமைச்சர் இருந்திருப்பீங்க. இதான் உண்மை. இவர்களுக்கு கூட்டணி தர்மம் அது இது நீங்க நினைச்சு இன்னைக்கு அவங்க கூட டிராவல் பண்ணனால உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. கார்த்தி சிதம்பரம் மாதிரி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு முதலமைச்சர் இருந்தீங்கன்னா உங்களை புகழ்ந்துருப்பாங்க. அது விஜய் அவர்கள் ஜெயிச்சுட்டு நாளைக்கு முதல்வராக போறாருன்னு விஜய் அவர்களுக்கு வாக்களித்ததா புகழ்ந்து பேசுறாரு. ரொம்ப ஞானி, அறிவாளி. இந்த அறிவாளி ஞானி கார்த்திக் சிதம்பரம் துரோகத்தின் மறு உருவம் தான் இந்த கார்த்திக் சிதம்பரம். இந்த துரோகிகளை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க கூடாது. நாளை அவர் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தாலும் சரி, இல்ல பிஜேபி கூடயே கூட்டணி அமைத்தாலும் சரி, காங்கிரஸை இந்த தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதில், அதாவது இவர் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறாரு அப்படிங்கறதுக்காக நான் அதை பேசல. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு துரோகம் பண்ணாரு அப்படிங்கறதுக்காக நான் பேசல. தமிழ்நாட்டுக்கே துரோகம் பண்றாங்க அவங்க, இதான் உண்மை. தமிழ்நாட்டிற்கே துரோகம் செய்த இந்த காங்கிரஸை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். இப்போ எத்தனை கோடிய விஜய் அவர்கள் கொடுத்தாரு, எத்தனை கோடிகளை காங்கிரஸ் வாங்கியது அப்படிங்கறத கொஞ்சம் அப்படியே நம்ம மேதாவி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.